அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அது அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி வகித்த போதும் சரி, பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த வகையில தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா மருத்துவ கல்லூரிகள்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு செஞ்சது. இதை நான் சொல்லி கேட்கறத விட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பேசியிருக்கிறாங்க. அதை நீங்க கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்முடைய கருத்துக்களை சொல்றோம். ஏழை எளிய மக்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. அந்த அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும். ஆனா அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கப்படவில்லை. பல்வேறு வேலையின் காரணமாக, வேலை பளுவின் காரணமாக அதிகமா கல்வியில கவனம் செலுத்த முடியல. அப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியை படித்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் மருத்துவராக வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக ஆட்சியில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக 2818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க ஏழை மாணவர்கள். ஆகவே அவர்களுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி ₹1 செலவில்லாம இன்னைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இன்றைக்கு டாக்டர் ஆகிறாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. என்ன நண்பர்களே, வீடியோ கேட்டீங்களா? இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா MBBS படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம PDS படிக்கிறவங்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைமட்ட இடஒதுக்கீட்டை வந்து வழங்குது. அரசு பள்ளிகளை சேர்ந்த சாதாரண ஏழை மாணவர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து விலை உயர்ந்த தனியார் பயிற்சி கட்டணங்களை செலுத்தாம மருத்துவர்களாக முடியும் அப்படிங்கிறத இந்த கொள்கை வந்து உறுதி செய்யுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி 2019-20 காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 6 அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் MBBS வந்து சேர்ந்து படிச்சிருக்காங்க. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் 2020-21 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 435 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாடு மருத்துவ கல்லூரிகள்ல மொத்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா 7.5% ஆகும் அப்படிங்கறத நாம் இங்கே சொல்லி ஆகணும். அதே போல மருத்துவ கல்வியில 0.3% 7.5% உயர்த்தினாங்க அப்படிங்கறதை நாம இந்த வீடியோல புரிஞ்சுக்கணும்.